கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 1 Peter chapter 5 verse 7. போதும் எல்லாரும் வாசிங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவங்களுக்கு புரியுதான்னு கேளு. வரியாம்மா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே பேதுரு இவ்விதமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர் அனுப்பினார், எழுதினார். அதில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சிடலாம்ல? யார் மேலே கவலை இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? இருக்குதில்ல? ஆமாம். ராஜன் பக்கத்தில் இல்லையன்ற கவலை. அப்படியே எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்கிறது. ஆமென். கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கானா? இல்லை, விசுவாசிகள் தான் யாராவது இருக்காங்களா? கவலை இல்லாதவங்க யாராவது சொல்லுங்கள். எனக்கு கவலையே இல்லைன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்குது. ஆராதனாவுக்கு எந்த கவலையும் இல்லை, பிரச்சனை இல்லை. அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை, ஏன் அவளுக்கு கவலை இல்லைன்னா, அவள் பிள்ளையாக இருக்கா. அவள் பிள்ளையாகவே இருக்கிறாள். நாம் எல்லாம் பிள்ளைகளாய் வளர்ந்து தொல்லைகளாய் மாறி வேறு விதமாக இருக்கும். நமக்கு நாமே தொல்லையாக இருக்கும், மற்றவங்களுக்கும் தொல்லையாக இருக்கும். அதனால் கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ கவலைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? கவலைப்படுங்கன்னு சொல்கிறாரா? இப்போது பேதுரு சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? கவனிங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? கவலைப்பட சொல்லியிருக்காரா? கவலைப்பட சொன்னாரா? அப்போ என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்க சொன்னாரா? சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, ஓகே. அது பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு, எதையோ பெரிய பொதிய சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. கவலையோடு இருக்கிறவங்களுக்கு இயேசு என்ன சொன்னார்? தெரியல வசனம். நாளை தினத்தை குறித்தும் கவலைப்படாதேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னால் எதற்கெல்லாம் கவலைப்படுறேன்னு சொன்னார். நாளைக்கு எதுக்காக கவலைப்படுவோம்? மழை இப்படியே பெஞ்சிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு போக முடியுமா? சாப்பாட்டுக்கா? நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, ஜெயந்தி சிஸ்டர் நாளைக்கு என்ன சாப்பாடு பண்ணுறதுன்ற கவலை. சாப்பாடே பண்ணலையா? கேஸ் முடிஞ்சாலும் எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குல்ல,
அன்றைக்கி அதில் தான் பாலே காய்ச்சினாங்க அந்த வீட்டில். ஆமென். ஏதோ ஒன்று மாற்று இருக்கிறது. நம்ம கவலைப்படுறதுனால கேஸ் நிறைஞ்சிடாது, அது வர நேரத்துக்கு தான் வரும் இல்லையா? கவலை எல்லாருக்கும் உண்டு. ஏசு சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எதற்கெல்லாம் கவலைப்படுறாங்கன்னு சொன்னார் அவரே? எதற்கெல்லாம்? மத்தேயு 6வது அதிகாரம் 25 வாசிங்க. மத்தேயு 6. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா விளைவிக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் விளைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஏசு சொல்கிறாரு தம்முடைய சீஷர்களுக்கும் சரி, அவரை சூழ்ந்து நின்ற ஜனங்களையும் பார்த்தவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தது. நாம் இந்த சரீரத்துக்காக கவலைப்படுறோம். அவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுற பொருளை விட இந்த சரீரம் விசேஷித்தது. ஆனால் நமக்கு தான் தெரியறதில்லை. ஒரு சகோதரி சொன்னான், எங்கள் வீட்டுக்காரு சரியாகவே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கையில் கொடுத்தா தானே ஒரு பொருளுகளில் வாங்கி வைக்க முடியும். எப்படி? பணம் கொடுத்தா தானே பொருளுகளில் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா. என்ன பொருள்? காதில், மூக்கில், நாக்கில், கையில், காலில் போடுறதுக்கு அப்படின்னு. அப்போ அதனால் புருஷன் அவங்க மட்டமாக நினைக்கிறாங்க. புருஷன் விசேஷித்தவன் அல்ல, அதை விட பொன்னகைகள் தான் விசேஷம். அதே போல் பாரு, என் காதில் மூக்கில் ஒன்றுமே இல்லை, என்னை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போது தேவன் சிருஷ்டித்த, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சரீரத்தை காட்டிலும் நம்முடைய காலின் கீழ் இருந்து எடுக்கக்கூடியதான பொன்னை, வெள்ளியை, முத்தை, மரகதத்தை, ரத்தினங்களை எல்லாம் எங்கே தான் இருக்குது? மேலே இருக்கா, கீழே இருக்கா? நம்ம காலுக்கு கீழே தான் இருக்குது. நமக்கு காலுக்கு கீழே இருக்கிறத தான் எடுத்து மேலெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளை டம்மி ஆக்கிறோம். நம்மளை டம்மி ஆக்கிறோம். நான் சொல்லலை, ஏசு சொல்லியிருக்கிறார். உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது என்று தெரியாததினாலே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அந்த சாப்பாடும் கூட சரியா இல்லைன்னா அதுக்கு ஒரு போராட்டம் வரும் இல்லையா? நல்லா சமைக்கலை அப்படின்னாலும் பிரச்சனை வரும், உப்பு இல்லைனாலும் பிரச்சனை வரும், இல்லை விரும்பினது ஓயாமல் இதுவா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் தேவன் மண்ணாவையே, பரலோகத்திலிருந்து மண்ணாவையே கொடுத்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அவங்களுக்கு? அருவெறுப்பாக போச்சு. ஓயாமல் மண்ணாவே சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இல்லையா? அப்படி
அதனுடைய தன்மைகள் என்னதென்று அறியாததினாலே நாம் கவலைப்படுகிறோம். ஆகவே சரீரத்துக்காக கவலைப்படுறீங்க, அந்த சரீரத்தில் போடக்கூடிய உடைக்காக கவலைப்படுறீங்க. அவர் ஏற்கனவே ஒரு நல்ல உடையை கொடுத்திருந்தார், அப்படியே மகிமையிலே நிறைந்தது அந்த உடை. அந்த உடையை இழந்ததுனால்தான் நம்ம இன்றைக்கி விதவிதமாக உடைகளை தேடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கலர் எனக்கு பசந்து, அந்த கலர் எனக்கு பசந்து, இந்த துணி தான் எனக்கு நல்லா இருக்கும், அந்த துணி தான் எனக்கு நல்லா இருக்கும். எல்லாம் நாம் நினைக்கிறதெல்லாம் பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருப்பதை விட மேலானது என்று நாம் நினைக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷம். இந்த சரீரத்துக்கான போஜனத்தை பார்க்கிலும் இந்த சரீரம் விசேஷம். அப்போ இந்த சரீரத்தை நினைத்து, எனக்கு விசேஷமான ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று நினைத்து எனக்காவது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருப்போமா? எத்தனை முறை கண்ணாடி முன்னால் நிற்கிறோம்? எத்தனை முறை நிற்கிறோம் கண்ணாடி முன்னால்? என்னைக்காவது நம்ம சரீரத்தை பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அழகான சரீரத்தை எனக்கு கொடுத்தீரே, எனக்காவது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோம்? ரசிக்கிறோம், எங்கே கண்ணாடி கிடைச்சாலும் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? ரசிக்கிறோம். அப்படி நம்மை ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மை நாமே ரசிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம மற்றவங்க எப்படியோ தெரியும், நம்மை நாமே ரசிப்பதில்லை, நமக்கு நிகர் நாம் தான். ஆமென். அது எவ்வளோ வயசானாலும் சரி, வயசான பாட்டி கூட கண்ணாடி முன்னால் சிரித்து அந்த பொக்கவாயை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. தெரியுமா? அப்போது சந்தோஷப்படுறோம். அந்த சரீரத்துக்கானதான இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கவலைப்படுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாதே. நீ கவலைப்படுற அந்த பொருட்களை விட எதெல்லாம் வேண்டும் என்று கவலைப்படுகிறாயோ அதை விட சரீரம் விசேஷித்தது. ஆமென், அல்லேலூயா. சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிற, நீ சாப்பிட்றதுனால நீ உயிர் வாழறதில்லை. தேவன் கொடுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கிறதுனால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவன் கொடுத்த ஆவி இருப்பதினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆவியை கொடுக்காத வரையிலும் அது எப்படிப்பட்டது தான்? மண்ணிலிருந்து உருவாக்கின ஒரு பொம்மை, மண்ணிலிருந்து உருவாக்கின ஒரு பொம்மை. அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதும் வரை அது ஒரு பொம்மை. மண்ணிலே செதுக்கப்பட்ட அல்ல மண்ணிலே உருவான ஒரு பொம்மை. சுவாசம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளே என்ன ஆச்சு? அவருடைய சுவாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எழுந்து நின்றது. நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் ஆகாரம் அல்ல, அவருடைய ஆவியினாலே. ஆமென், அல்லேலூயா. இந்த அறிவு நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். அதுக்குன்னு சாப்பாடே தேவையில்லையா? தேவைதான், தேவைதான். இன்றைக்கி நம்ம வாசித்த சங்கீதத்தில் கூட சொன்னார், மழையெல்லாம் பொழிய பண்ணி நமக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் என்ன செய்கிறாரு? அவர் விளைவிக்கிறார். ஆமென். தண்ணி இல்லைன்னா எந்த விவசாயிலும் என்ன செய்ய முடியாது? எதையும் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ அந்த விவசாயிகள் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏற்ற காலத்திலே மழைகளை அவர் கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் ஒரு புல் பூண்டு கூட என்ன செய்யாது? முளைக்காது. ஆமென். ஆகவே நாம் எது விசேஷம் என்பதை அறிந்தால் கவலைப்பட மாட்டோம். எது விசேஷம் என்று அறியாததினாலே நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறோம் என்று நான் சொல்லலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் விசேஷமானது, ஆகாரம் அல்ல. ஆகாரத்தை பார்க்கலாம். நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? எதுக்கு கவலைப்படுறோம்?
போயிட்டு என்ன சாப்பிட்லாம், இப்போ ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு என்ன சாப்பிட்லாம், இல்லை இன்றைக்கி என்ன எடுக்கலாம், இன்றைக்கி என்ன எடுக்கலாம், சிக்கன் எடுக்கலாமா, மட்டன் எடுக்கலாமா, ஃபிஷ் எடுக்கலாமா, இல்லை காய்கறிங்க எடுக்கலாமா. பெரும்பாலும் அதை விரும்ப மாட்டோம். ஓடுறது, நீந்துறது, குதிக்கிறது, இதை தான் விரும்புவோம். என்ன செய்யலாம், இல்லை நான் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறது பாஸ்ட் எப்போ முடிப்பார், சீக்கிரமாக போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இவைகள் எல்லாம் சொல்லுவாங்க தொண்டை விரலம் தான் சாப்பிட்றதெல்லாம், அந்த ருசியெல்லாம் எது வரலாம், தொண்டை விரல தான். அது கீழே போயிடுச்சுன்னு சொன்னால் மணக்கவும் செய்யாது, இனிக்கவும் செய்யாது. நாம் சாப்பிட்டது தான் மணமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும் இல்லையா. நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சாப்பிடுவோம். அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டு சில பேர் கக்குவாங்க. கக்குனதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், மணமாக இருக்குமா, இருக்கும். நாம் சாப்பிட்டது தானே, ஐயோ மணமானதாச்சே, ருசியானதாச்சே அப்படின்னு நினைப்போம். இல்லை, தொண்டைக்கு கீழே போனால் அது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், அதனுடைய சாப்டர் க்ளோஸ். ஆனால் அதை விட நாம் எதற்காக கவலைப்படுகிறோமோ அந்த ஆகாரத்தை விட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் விசேஷமானது. அந்த விசேஷமான ஜீவனை கெடுத்து கொள்ளக்கூடாது, அதை மரணத்திற்குள்ளாக்க கூடாது என்றதான கவலை இருக்கணுமே ஒழிய ஆகாரத்துக்காய் கவலைப்படாதேன்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த சரீரமும் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்துக்காக கவலைப்படாம இந்த சரீரத்தின் மேல போடுற உடைக்காக கவலைப்படுறோமே. கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு, வரல, வரப்போகுது. பிறந்தநாள் வந்துருச்சு, என் பிறந்தநாள், அதில் பிள்ளையினுடைய பிறந்தநாள் நல்லா கொண்டாடணுமே, நல்லா கிராண்டாக ட்ரெஸ் எடுக்கணுமே, கையில் இல்லையே உடனே நச்சரிக்கிறது, பிடுங்கிறது. யார் எங்கே பிடுங்கினா கிடைக்குமா அங்கே, இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது செய்யன்ற அளவுக்கு காரியங்கள் கவலை. ஐயோ ஏதாவது செய்யணும், விசேஷமாக செய்யணும். செய்கிறது தப்பு இல்லை, கையில் இருந்தால் செய்யலாம். கடன் வாங்கி செய்ய சொல்லி கர்த்தர் ஒரு நாளும் சொல்லலை. நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காரோ அதற்கேற்றாற் போல் நாம் சந்தோஷம் பட வேண்டும். போதும் என்று மனதினுடைய கூடிய தேவ பக்தியே. மீதியை சொல்லுங்க, தெரியாதா? போதுமா? போதும் என்று மனதினுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை விசனமாய் போய்விடும். வசனம் இல்லாத வாழ்க்கை, சத்தியம் இல்லாத வாழ்க்கை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. அவருடைய வசனம் தான் சத்தியம். அப்போ எதெல்லாம் கொடுக்கணுமோ அதற்காக கவலைப்படணும். என் உள்ளத்தில், என்னுடைய இல்லத்தில், என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில், எல்லாத்துலையும் வசனம் நிறைஞ்சிருக்கா இல்லையே, அதற்காக கவலைப்படணும். கவலைப்பட்டால் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, இப்படியும் கூட்ட முடியாது, இப்படியும் கூட்ட முடியாது. குறைக்க வேணா செய்யலாம், குறைஞ்சி வேணா போகலாம். ஆனால் கவலைப்படுறதுனால ஏதாவது வசனம் தெரியலையே, பாஸ்ட்டு கேட்டால் தெரிய மாட்டேதுன்னு அப்படி கவலைப்படுறதுனால வசனம் உள்ளே வந்துடுமா? என்ன செய்யணும்? நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத வாசிக்கணும். அதை வாசிக்க அது நம்முடைய உள்ளத்தில் கடந்து வந்தால் எல்லாவற்றையும் அது புதிதாக்கும். அந்த வசனம் நமக்கு சொல்லும், கவலைப்படாத. எதுக்கு கவலைப்படுற? தாவீதனுடைய உள்ளத்தில், தாவீதனுடைய இருதயத்தில் வசனம் இருந்ததுனால அவனுக்கு சோர்வு வந்த பொழுது, அவனுக்கு தொல்லைகள் வந்த பொழுது, அவனுக்கு பிரச்சனைகள் வந்த பொழுது அவருடைய ஆத்மாகிட்டே சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நீ நம்புகிறது, நீ விசுவாசிக்கிறது, உனக்கு வேண்டியது அவரிடத்திலிருந்து வரும். அடுத்தவங்கிட்டயா பேசினாரு?
தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அவர் சொல்றார். ஆத்மா தோய்ந்து போன பொழுது அவர் சொல்றார், என் ஆத்மாவே நீ கலங்காதே, அவரை நோக்கி காத்திரு, என் ரட்சிப்பின் தேவன், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அப்போ அடுத்தவங்களுக்கு சொல்றதை விட முதல்ல நமக்கு நாமே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கணும். ஆமென். அதற்கு நாம் வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும். அப்ப எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று அவர் சொல்றார். எதற்காக? சரீரத்துக்காக, ஜீவனுக்காக, நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் என்ன செய்யறது இல்லையா? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். எவைகளை பார்க்கலாம்? எதெல்லாம் விசேஷம் சொல்றார் பார். நம்முடைய சரீரம் விசேஷம், நமக்குள்ள இருக்க அந்த ஆத்மா விசேஷம், நமக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி விசேஷம். அடுத்து அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் நாம் விசேஷம். ஆமென். அல்லேலூயா. கிளியை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வரும். கிளி என்னமா பேசுது, அழகாக இருக்குது, பச்சை கிளி. இப்போ கலராக கிளிகளெல்லாம் கூட இருக்குது, பார்க்குறோம். லவ் பேர்ட்ஸை பார்க்குறோம். ஒன்று செத்து போயிடுச்சுன்னா அதுவும் அடுத்தது உயிரை விட்டுறது. இணை பிரிந்த உடனே அதுவும் இறந்து போய்விடுது. நம்மை விட அவைகளை மேலானதுன்னு நினைக்கிறோம். சிங்கத்தை பார்க்குறோம், பயம் வருது. புலியை பார்க்குறோம், பயம் வருது. பயப்படாமல் இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. பாவம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்த பார்த்தாலும் பயம், எல்லாத்த பார்த்தாலும் கவலை. மழையை பார்த்தாலும் பயம்தான். ரொம்ப பெஞ்சிடுச்சுன்னா கஷ்டமாயிடுமே இல்லையா? வெயிலும் கூட பயம். வெயில் கவலை, ஐயோ இப்படி இருக்கே. வெயில்னாலையும் கவலை, மழையினாலையும் கவலை, பனினாலையும் கவலை, எல்லாத்தினாலையும் பிரச்சனைகள், டென்ஷன்கள் நமக்கு வருது. காரணம் அவைகளை விட நாம் விசேஷம் என்று நினைப்பதில்லை. எல்லாவற்றை விட அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு கேட்கிறார். கவலைப்படுறதுனால உங்களில் எவன் தன் சரீர அறிவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜாக்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் உடுத்தின ட்ரெஸ்ஸை பார்த்தோமா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு அது ஆச்சரியம் இல்லை. ஏன் அவர் சொல்கிறாரு, அதை விட நான் உண்டு பண்ண காட்டு புஷ்பங்கள் இருக்க பாருங்க. வீட்டில் வளர்க்குற ரோஜா மாதிரி இல்லை, காட்டு புஷ்பங்களுக்கே அவர் விசேஷமான காரியங்களை செஞ்சிருக்கிறார். அவ்வளவு அழகாக இருக்கான். சில பூக்களெல்லாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அழகாக இருக்குன்னு சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? பூக்களை பார்த்தா அழகாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? வீட்டிலலாம் கூட வளர்க்குறோமா இல்லையா? ஆனாலும் அவைகளை விட நாம் விசேஷம் என்றவர் சொல்லுகிறார். அவைகளை விட நமக்கு தேவன் விசேஷமானவர். ஆகவே உடைக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. எதை அவர் செய்யணுமோ அதை அவர் செய்து கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் சாடுகிறார். 30வது வசனத்தை வாசிங்க. 30-31 வாசிங்க. என்ன விசுவாசிகளே? சத்தமா வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, ஆமென். ஆகையால் போதும். அவர் சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, சீஷர்களை பார்த்து, தன்னை சூழ்ந்திருக்கிறதான ஜனங்களை பார்த்து அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை ஆவியானவர் இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. கவலைப்படுறவங்களெல்லாம் யார் தான்? ஏன்னா விசுவாசம் இல்லை. அற்ப விசுவாசினா என்ன? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாதவங்க. அற்பம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி அற்பமாக கூட கொஞ்சம் கூட, அவர் சொல்ற ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட பெரிய காரியம் நடக்கும்னு சொல்றார். ஆனால் அந்த
சின்ன விஷயம் கூட நம்மக்கிட்ட இல்லாதனால அவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு போடப்படும் அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் எவ்விதமாய் உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த கவலையெல்லாம் யார் படுறாங்க தெரியுமா? அதையும் சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் படக்கூடாது. ஏன்னா நீங்களே விசேஷமானவங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ அது விசேஷம் இல்லை, நீங்கள் தான் விசேஷம். நீங்கள் தான் விசேஷம். இதெல்லாம் தன்னை விசேஷம் இல்லை என்று எண்ணுகிறவர்கள் தான் அஞ்ஞானிகள். என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி அவருடைய நாமத்தை நாம் ஓயாமல் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால்தான் பரலோகம் போக முடியும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று தன்னுடைய உள்ளத்தின் கதறுதலை தேவ சமூகத்தில் தெரிவித்த தாவீதை போல நாமும் கூட அதைத்தான் நாடி தேடி அதற்காக பிரயாசப்பட வேணும். அதற்காக கவலைப்பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா விசேஷம் எது? பூமியா வானமா பரலோகமா? விசேஷம் எது? பூமியா பரலோகமா? பரலோகம் தான் விசேஷம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பூமிக்குரியதையே தேடிக்கிட்டு தானே கவலைப்படுறோம். பரலோகத்துக்குரியதை தேடுறோமா? பரலோகத்துக்குரிய காரியங்கள் எனக்கு வேணும்னு சொல்கிறோமா? அவர் கற்பித்த ஜெபமே என்ன ஜெபம் அது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூமியிலும். பரலோகத்தை தான் நமக்கு அவர் காண்பிக்கிறார். பரலோகத்தின் மேன்மையை பெற்று தான் இந்த பூமியில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பரலோகத்தை மறந்து எதை நாம் முதலாவது தேட வேண்டும், எதை நாம் முதலாவது நாட வேண்டும், எது நமக்கு முதல் அவசியம் என்பதை நாம் உணராமல் நாளைக்காக என்ன செய்கிறோமா? நாம கவலைப்படுகிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எதற்கெல்லாம் நீ நாளைக்காகவோ உடைக்காகவோ ஊனுக்காகவோ சரீரத்துக்காகவோ ஜீவனுக்காகவோ எதுக்கெல்லாம் நீ கவலைப்படுறியோ அது விசேஷமாக இருக்குது, நான் விசேஷமாக வச்சுருக்கேன். அந்த விசேஷத்திற்கு வேண்டிய காரியங்களை சந்திக்க வேண்டியது யாருடைய கடமை? நாளைய தினத்தினுடைய கடமை. ஆகவே அதுதான் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்காக கவலைப்பட வேண்டுமே ஒழிய நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். அவர் சொன்னதை நினைவு கூர்ந்தான் பேதுரு இவ்விதமாய் எழுதினார் தன்னுடைய நிருபத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அல்லேலூயா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கவனிங்க. விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியாதா? நீங்கள் யாரையும் விசாரித்ததே இல்லையா? எப்படி இருக்கீங்க? விசாரணை தான், விசாரிப்பு தான். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பழக்கம் உண்டு. முதல்ல கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? மற்ற ஸ்டேட்லலாம் அதை கேட்க மாட்டாங்க. தமிழர்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. இப்போ இருக்கிற தமிழர்கள் எப்படின்னு தெரியாது. அன்றைக்கி முதல் வேலை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. அதுக்கப்புறம் சாப்பிட்லன்னு தெரிஞ்சால் சாப்பிடுவீங்களான்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்டுட்டு போங்க. ஹலோ, ஒழுங்காக வந்து தூங்கிடு, வாங்க, போ, மடியில் போ.
அவ்வளோதான், தூங்க வச்சிரு. நாம் எப்படி விசாரிக்கிறோமோ, இப்போ நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, தமிழர்களுக்குன்னு இதுதான் அப்படின்ற மாதிரி, தேவனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை விசாரிக்கிறவராம். சில மனுஷர்கள் விசாரிக்கும் பொழுது உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று விசாரிக்கிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. 99% உண்மையான விசாரிப்பு மனுஷரிடத்தில் இல்லை. உண்மையான விசாரிப்பு மனுஷரிடத்தில் இல்லை. சில பேர் நாசுக்கா சொல்லுவாங்க, எங்கெல்லாம் வீட்டிலலாம் வந்து தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னா வந்து தண்ணி குடிக்கணும்னா கூட குடிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னா சாப்பிட்றவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு மனசு இல்லை, அதனால் அது அப்படியே வார்த்தையில் அப்படி மாற்றிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்த்தா தான் விசாரிப்போம். அதுவும் நமக்கு வேண்டப்பட்டவங்கள தான் விசாரிப்போம். அதுவும் ரொம்ப நெருங்கினா இருந்தால் தான் விசாரிப்போம். இல்லைன்னா ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இங்கே பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அப்போ அவர் விசாரிக்கிறார்னா எப்பெல்லாம் விசாரிக்கிறார்? அதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் விசாரிக்கிறார்? எப்ப விசாரிப்பார்? நாம் அவரை நோக்கி பார்த்தா தானே, அவரோடு கூட ஒன்றி தெரிந்தால் தானே, அவரோடு உறவாடினால் தானே இது நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மளை விசாரிக்கிறவாய் தான் இருக்கிறார். தினந்தோறும் நம்மை விசாரிக்கிறார். மற்றவங்களாம் எப்பயாவது மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை எப்பயாவது பார்த்தா அப்படி விசாரிப்பாங்க. தினந்தோறும் எழுந்த உடனே நம்மளை யாராவது விசாரிக்கிறவங்க இருக்காங்களா? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறவங்க இருக்காங்களா? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு விசாரிக்கிறவங்க இருக்காங்களா? இல்லை. ஆனால் தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவன். ஆனால் அவருடைய விசாரிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் விசாரித்து கொண்டே தான் இருக்கிறார், ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. அதை நாம் கண்டு கொள்வதும் இல்லை. அவர் நம்மளை விசாரிக்கிறார் என்றதான அந்த விசுவாசமும் நமக்கு இல்லை. நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு நேரம் என்ன சாப்பிட்டாங்களான்னு கேட்டாங்களா? யார் மேலே போகுது ஆதங்கம்? மனுஷன் மேலே தான் போகுது. உறவுகள் மேலே தான் போகுது, நண்பர்கள் மேலே தான் போகுது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மேலே தான் போகுது. இவங்க விசாரிக்கல, அவங்க விசாரிக்கல, அவங்க விசாரிக்கல. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, வந்து விசாரிச்சிங்களா? அது பிரச்சனை முடிஞ்சு 4-5 வருஷம் கூட ஆயிருக்கும். ஆனால் மனசில் இவங்க வந்து பாரு ஒன்றுமே கேட்கலன்றார். அது ஆதங்கம் இருக்குமே ஒழிய இதைத்தான், பூமியைத்தான், பூமியில் உள்ள காரியங்களைத்தான் நாம் சுற்றி 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 கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவங்க விசாரிக்கல, அவங்க விசாரிக்கல அப்படின்ட்டு. ஆனால் தினந்தோறும் ஒவ்வொரு மணித்துளி வேலையிலும் எவ்ரி செகண்ட் தேவன் நம்மை விசாரித்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு தெரிவதில்லை. இது நமக்கு தெரிவதில்லை. இது தெரியாததினாலும், இந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லாததினாலும் தான் நமக்குள்ளே கவலைகள் வருகிறது. ஆமென். தேவையில்லாத கவலைகள் வருது. பணம் குறைஞ்சிருச்சா உடனே கவலை. ஐயோ, இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? இந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? இந்த பணம் இல்லாமல் கூட சில பேர் இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்காவது இது கிடைத்திருக்கிறது,
இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கு எல்லாருக்கும் 3 வேளை ஆகாரம் இருக்கா இல்லையா? 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்றோமா இல்லையா? ஒரு வேளை கூட இல்லாதவங்க இருக்காங்களா இல்லையா? நம்ம தேசத்தில் தான் 3 வேளை இருந்தாலும் கூட, 3 வேளை சாப்பிட்டாலும் கூட நமக்கு கவலைகள் இருக்கிறது. அது கூட இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. நல்ல வஸ்திரங்கள் இருக்கு, நம்மகிட்ட நல்ல உடைகள் இருக்கிறது, அது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொந்த இடம் இல்லாமல், ஒரு வாடகை வீடு கூட இல்லாமல், எங்கேயும் அங்கேயுமா ஒண்டிக்கிட்டு மழை நேரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு பல காரியங்கள், பல நம்ம கையில் ஒரு 5000 ரூபாய் இருந்தால், ஐயோ நான் எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னொரு குடும்பம், இந்த 5000 இருந்தால் ஒரு மாதத்தையே நான் நடத்திடுவேனே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. 2000 வச்சுட்டு குடும்பத்தை நடத்துகிறவங்களும் இருக்காங்க. வேலையே இல்லாத சூழ்நிலையிலும் கூட குடும்பத்தை நடத்தினவங்களும் இருக்காங்க, நடத்துகிறவங்களும் இருக்காங்க. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா வேலை செய்த கம்பெனி லாக்டவுன் பண்ணிட்டான். இப்போ கொரோனா டைமில் இல்லை, அப்போது அவங்க வேலை செய்த அப்போ 80களில். அப்போல்லாம் அடிக்கடி இந்த போனஸ் பிரச்சனை வரும். இப்போ தான் போனஸ் பிரச்சனைலாம் இல்லை. அப்போல்லாம் வருஷம் வருஷம் போனஸ் பிரச்சனை வரும். இவங்க கேட்குறது அவங்க கொடுக்க மாட்டான், இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. அப்படி இழுத்து மூடி திறக்கிறதுக்கு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் கூட ஆகிருக்கு. ஒழுங்காக சம்பளம் வந்தாலே 20 நாளுக்கு மேலே 10 நாள் ததிகினத்தம் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ லாக்டவுன் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அப்போ குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டாங்க. எங்கள் குடும்பமும் சேர்ந்து தான் சொல்லுகிறேன். நாங்கள் மொத்தம் எத்தனை பேர்? 7 பிள்ளைங்க, 2 பேர், மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கி ஒரு நேரத்துக்கு நம்ம 4 முட்டை கூட சாப்பிட்றோம். சில பிள்ளைங்க 4 கூட சாப்பிட்றாங்க, 5 கூட சாப்பிட்றாங்க. ஆனால் 2 முட்டை வாங்கி 1 முட்டையை 2 முட்டை வாங்கி 1 முட்டையை 4 பண்ணால் எத்தனை வரும்? 2 முட்டை 8. அப்போ கூட ஒருத்தருக்கு கம்மியாகுது இல்லை. எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கால் வச்சுருவாங்க. அந்த நாட்களும் அப்படி இருந்த நாட்களும் உண்டு. சில வீடுகளில் அந்த அரிசி இல்லாமல், எதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரை தான் ஆகாரமாக இருந்திருக்கு 3 வேளையும். அதுவும் கூட எதுவும் நல்ல பொரியல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை, அவிச்சு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் முருங்கைக்கீரை, வெறும் முருங்கைக்கீரையை உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டவங்க இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு எல்லா சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு எல்லாம் இருந்தும் கூட எப்படி ஞானமாக நடத்தணுன்றத தேவன் கொடுக்காம இல்லை, கொடுத்துருக்க, ஆனால் நடத்த தெரியறதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை விசாரிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தேவனோடு கூட இடைப்படணும். ஒரு சகோதரியினுடைய சாட்சி, நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு நான் ஜாஸ்தி கதை சொல்கிறதில்லை, சாட்சிகளை தான் சொல்லுகிறேன். ஒரு சகோதரி எப்போ அரிசி எடுத்தாலும் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களாம், இன்றைக்கி எத்தனை அழாக்கு போடணும். அவங்க வீட்டுக்கு தேவையானது எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு 4 பேருக்கு எவ்வளோ போடணும்னு தெரியும். ஆனாலும் கர்த்தர்கிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி எவ்வளோ அரிசி போட. அவர் சொல்லுவார். ஒரு சில நாட்கள் அவங்களுக்கு எவ்வளோ போதுமோ அது மாத்திரம், சில நேரத்தில் அதிகமாக போட சொல்வார். போடுவாங்களாம். அதற்கேற்றாற்படி ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவாராம். முகம் கோணாமல் செய்வார்கள், முகம் கோணாமல் செய்வார்கள். இன்னும் சில பேர், சில ஸ்திரீகள்
அரிசி எடுக்கிறாங்கன்னா அந்த அரிசிலேருந்து கொஞ்சம் எடுத்து தனியாக வைப்பாங்க. இது கர்த்தருக்கு அப்படின்னு வச்சுட்டு மாத கடைசியில் கொண்டு வந்து அதை காணிக்கையாக கொடுப்பாங்க. அதனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க சாட்சி, அந்த சாட்சியை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எப்போவுமே கொஞ்சமாக இருந்தாலும் அதில் சந்தோஷப்படுறவங்களாம் நாம் இருக்கணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். கவலை வராது. ஆனால் நிறைய இருந்தும் கூட ஐயோ இவ்வளோதானா அப்படின்ற மனசு இருக்கும்னு சொன்னால், இல்லை கொஞ்சம் இருந்தாலும் கூட ஐயோ இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு, அப்பா நான் என்ன செய்ய முடியும், அம்மா நான் என்ன செய்ய முடியும், இல்லை புருஷனை பிடிச்சி டேய் நான் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்குன்னா அவனும் என்ன செய்வான்? என்ன இருக்கோ அதுதானே வரும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். சட்டியில் ஒன்றும் இல்லைன்னா ஆப்பையை போட்டு வருன்னு வரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சத்தம்தான் வரும். சாப்பாடு இருந்தால் ஆப்பையும் சட்டியும் சண்டைப்படாது, சமாதானமாக இருக்கும். சட்டியில் இல்லைன்னு சொன்னால் அகப்போ உள்ளே போச்சுன்னா அது சண்டைப்படும். என்கிட்ட தான் ஒன்றும் இல்லை, எங்கே எடுக்க வந்தேன்னு சொல்லும். இருந்தால் கொடுக்க மாட்டேன்னா சட்டியும் ஆப்பையும் சண்டை போடும். தேவன் நம்மை நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். நமக்கு அவர் செய்த ஒவ்வொன்றுமே விசேஷமானது. இந்த சரீரம் விசேஷமானது. இந்த சரீரத்திலே அவர் கொடுத்த அவருடைய ஆவி விசேஷமானது. அந்த ஆவியின்பால் உருவான ஆத்மா விசேஷமானது. கோட்டை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஆசீர்வாதம் கிடைக்காது. வார்த்தையை கவனிங்க. விசேஷமானதை நாம் வைத்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்வதும் இல்லை, மாறாக உள்டா நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த கவலை வேண்டாம் என்று இயேசுவும் சொன்னார், தேவனும் சொல்லுகிறார். ஏன்னா நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. கவலை என்ன செய்யும்? சீக்கிரம். ப்ரொவர்ப்ஸ் 12:25. நீதிமொழிகள் 12:25 12:25 சீக்கிரம். ப்ரொவர்ப்ஸ் எங்கே இருக்குன்னே தெரில. என்ன? 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நம்முடைய வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். என்ன சொல்றாரு ஞானி? என்ன சொல்றாரு? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை எதை ஒடுக்கும்? இருதயத்தை ஒடுக்கும். இருதயத்தில் கவலையை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும், ஏன் ஹார்ட் அட்டாக்கையே கூட கொண்டு வரும். ஹார்ட் அட்டாக்கை கூட கொண்டு வரும். ஹார்ட் வீக்னஸ் ஆகும், நரம்புகள் செயல்படாமல் போகும். கவலைப்பட்டால் பிபி குறைஞ்சிரும், இல்லைன்னா சில பேருக்கு ஏறிடும். வியாதிகளை உண்டு பண்ணும், ஒடுக்கும். நம்மை ஒடுக்கக்கூடிய அந்த கவலை வேண்டான்னு சொல்றார். நான் உன்னை விசேஷமா வச்சிருக்கேன், நீ ஏன் தேவையில்லாத கவலையை எடுத்துக்கிட்டு உன்னை ஒடுக்கி கொள்ளுகிறாய்? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். வாசிங்க. நல்வார்த்தையோ. அந்த நல்வார்த்தைனா என்ன? நல்வார்த்தை எங்க இருக்கும்? இருதயத்திலேருந்து. யாருடைய வார்த்தை? அம்மா சொன்ன வார்த்தை, அப்பா சொன்ன வார்த்தை, நேசமணி சொன்ன வார்த்தை, ரெடியா சொன்ன வார்த்தை, புருஷன் சொன்ன வார்த்தை, மனைவி சொன்ன வார்த்தை, பாட்டி சொன்ன வார்த்தை, பேத்தி சொன்ன வார்த்தை, மாமா அத்தை கன்னியப்பா முன்னியப்பா அவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் ஹிருதயத்தில் இருக்குமா? மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய வார்த்தை எது? நல்வார்த்தை தான். அது எந்த வார்த்தை? உலகத்தில் எவ்வளோ நல்வார்த்தை இருக்கு, எல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துருதா? சந்தோஷன்றதே நல்வார்த்தை தானே. சந்தோஷமாயிருங்க. இந்த உலகத்தில்
இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய வார்த்தை இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேறு வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையே அவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டியுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? அந்த வார்த்தையே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அந்த வார்த்தையாகவே அவர் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே அந்த வார்த்தையாகிய தேவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வரும் பொழுது, அல்லது அந்த தேவனுடைய வார்த்தையை, அந்த வார்த்தையாகிய தேவனை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இருதயம் என்ன செய்தான்? மகிழ்ச்சியாய் மகிழ்ந்து அது என்ன செய்யும்? என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. சில பேருக்கு பொங்கவே மாட்டேன். பொங்குன சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கணும் தெரியுமா சந்தோஷம்? ஏன் பொங்க மாட்டேன்னா அந்த இருதயத்தில் ஒடுக்கக்கூடிய காரியத்தை வைத்திருக்கிறீர்கள். இருதயத்தை ஒடுக்கக்கூடிய காரியம் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை அங்கே செயல்பட முடியாது. தேவனுடைய வார்த்தை அல்லது அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான வார்த்தை உள்ள நாம் அனுப்பணும். வலுக்கட்டாயமாக தான் இப்போல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு. தாவீது அனுப்பினார். அவருடைய ஆத்மா சோர்ந்து போச்சு, கஷ்டமாக போச்சு, பல பாடுகளில், உபத்திரவத்தில். வசனம் சொல்லுது, தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். மிகவும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி. யாரும் திடப்படுத்தலை. எந்த பிரசங்கமும் தாவீதை திடப்படுத்தலை. எந்த ஊழியக்காரனும் போயிட்டு தாவீதை திடப்படுத்தலை. யாருடைய ஜபமும் தாவீதை திடப்படுத்தலை. அவனே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். சூழ்நிலைகள் வருதா, பிரச்சனைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, பலவீனங்கள் வருதா, வியாதிகள் வருதா, கவலை நம்முடைய மனசை ஒடுக்குதா, எதையெல்லாம் குறித்து நமக்கு கவலை வருது, யாரையெல்லாம் குறித்து நமக்கு கவலை வருதா, அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மனசு சோர்ந்து போதா, ஒடுக்கப்படுதா, அதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா அங்கே கர்த்தரை தான் நாம் அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அம்மாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாலும், அப்பாவை கூப்பிட்டு அப்பா எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாலும், அண்ணனை கூப்பிட்டு அண்ணா எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாலும், புருஷனை பார்த்து டே எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாலும், மனைவியை பார்த்து அடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாலும், யார் மரியாதை கொடுக்குறா? இன்னைக்கு பிராணநாதான்ற காலம்லாம் போச்சு. அத்தான்னு கூப்பிட்ற காலமும் போச்சு. கூப்பிட்றாங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஃபேஷன் என்ன? வாடா போடான்னு சொல்கிறது தான் ஃபேஷனாக இருக்குது. இல்லைன்னா பேரை சொல்கிறது தான் ஃபேஷனாக இருக்குது. மரியாதை கொடுக்குற ஃபேஷன் இன்னைக்கு இல்லை. மரியாதை ஃபேஷனில் வராது. அப்போ நம்முடைய இருதயத்தை ஒடுக்கக்கூடிய, நெருக்கக்கூடிய அந்த காரியங்களை விட்டு நாம் வெளியே வரணும்னா அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஆகிய கர்த்தரையே உள்ள அனுப்புனா அவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நம்மளை சமாதானமாய் வைப்பார். அல்லேலூயா. இயேசு சொல்லிட்டு போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன்னு சொல்லி ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறார். அதை விட்டுட்டு சந்தோஷத்தையும் அதே போல ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறார். அதை விட்டுட்டு இது இல்லை அது இல்லை, ஒவ்வொரு மாதமும் பிரச்சனை வரும், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். உலகத்தில் இருக்கிறவன் அவன் வேலையை அவன் செய்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுதா இல்லையா? எபேசியர்ல பவுல் எழுதியிருக்காரு இல்லையா? அவன் அக்னியாஸ்திரங்களை என்ன செய்யறான்? எய்து கொண்டே இருக்கான். நாம என்ன செய்யணும்? இருக்குதா? அது வருதா? அது தேவைப்படும் போது இருக்குதா?
விசுவாசம் என்னும் கேடகத்தை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு அக்னி அஸ்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ யார் மூலமாக எப்படி வரோன்னு தெரியாது. கவனிங்க, அக்னி அஸ்திரம்னா என்ன? அம்பு விட மாட்டான், வில் நம்ம விட மாட்டான். பிரச்சனை தான், எப்படி யார் மூலமாக எப்படி வரோன்னு தெரியாது. சில பேர் தங்களை நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்கு யாரையாவது உசு பேத்தி அவங்கள கோவப்பட வச்சு என்ன செய்திருவாங்க, இவங்க நல்லவங்களா ஆகிடுவாங்க, அவங்கள கெட்டவங்களா ஆகிடுவாங்க. இதெல்லாம் பிசாசு செய்கிற பிளானுங்க. பிசாசு செய்கிற பிளான். சில பேருக்கு அது தெரியாமல் அவங்களும் கோவப்படுவாங்க. அப்போ கோவப்பட்டவனே இவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அவங்க கோவப்படுத்தினவங்க ரொம்ப நல்லவங்களாக மாறிடுவாங்க. கோபப்படுத்தினவங்க ரொம்ப நல்லவங்களா ஆயிடுவாங்க. கோபப்பட்டவங்க கெட்டவனாக மாறிடுவாங்க. கோபப்படுறது தப்பு தான், அது சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவங்கன்னு சொல்ல. ஆனால் கோபத்தில் ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக அவங்க தெரிவிக்கிறது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா அது அடங்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுமா நார்மல் ஆகிறதுக்கு. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் கோவப்பட்டுட்டான், அவன் கோபம் உஷ்ணமாயிட்டான்னா அதுலேருந்து அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு 20 நிமிஷம். ஆகவே அந்த 20 நிமிஷத்தில் அவங்க என்ன சொன்னாலும் என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பாக இருக்கும். கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அதை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அது சரியாக இருக்காது. ஆகவே கோபத்தில் என்ன செய்யக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. அந்த 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு உணர்வு வரும், ஐயோ நம்ம கோபப்பட்டது தப்புன்னு நினைப்பாங்க, இல்லை அந்த கோபத்தில் ஏதாவது செய்திருந்தா தப்புன்னு நினைப்பாங்க. அது நமக்குள்ளே அந்த காரியங்கள் கடந்து வருவதற்கு 20 நிமிஷம் ஆகுமா. அப்போ அந்த 20 நிமிஷத்தில் என்னை நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் சொல்லுவார், பிரச்சனை வந்துருச்சா, கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை, கோபம் வருதா, உடனே என்ன செய்யுங்க, கதவை திறந்து விடுவிடுன்னு நடங்கன்றுவார். ஆம்பளைங்களுக்கு அவர் கணவன்மார்களுக்கு அவர் கொடுத்த ஆலோசனை, சண்டை வந்துருச்சா, பிரச்சனை வர மாதிரி இருக்கா, கோபம் வருது, உங்களுக்கு கோபம் வருதா, ஏதோ செய்யணும்னு தோணுதா, உடனே ஒன்றும் செய்யாதுங்க, கதவை திறங்க விறுவிறுன்னு நடங்கன்னுவார். எது வரலாம், எந்த இடத்துல கோபம் நீங்கி சாந்தம் ஆகுறீங்களோ அது வரலாம் நடங்க. அது எத்தனை கிலோமீட்டர்னு நமக்கு தெரியாது, அந்த கோபத்தை பொறுத்து அது. சில பேர் கோபம் வந்துருச்சுன்னா ஜாக்கிங் இல்லையா, கோபத்தில் வேகமாக அந்த வேகம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. சில பேருக்கு பேச்சு வேகமாக வரும், குரல் ரொம்ப ஒசத்தி பேசுவாங்க. அவர் சொன்னது அதுதான், வேகமாக நடங்க, போயிடுங்க, தூரமாக போங்க. எவ்வளோ தூரம் போங்க, எங்கே கோபம் நீங்கள் சாந்தமாகறீங்களோ அங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் வாங்க, சமாதானமாக ஆயிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், ஐயோ அந்த மனுஷன் கோபத்தில் போனான், என்ன பண்ணிங்கனானோ, எங்கே போனானோ, ஐயோயோ எதுனாலும் நம்ம பேர் தானே கெடும், எதுனாலும் நமக்கு தானே கஷ்டம் அப்படின்ட்டு இங்கே என்ன ஆகிடும், எங்கேயும் கொஞ்சம் ஐயோ காணுமே தவிப்பு வந்த உடனே அப்பா வந்துருச்சுப்பா. இதெல்லாம் அன்றாடம் அல்லது அவ்வப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஆனால் இவைகளை மேற்கொள்வதற்கு தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டும். அது நம்மளை ஆற்றக்கூடியது, தேற்றக்கூடியது, சந்தோஷத்தை, சமாதானத்தை, களிப்பை, மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே தான் அவர் சொல்றார், வேண்டாம் உங்கள் சரீரத்தை, அது மாத்திரமல்ல, லூக்கா 21:34 வாசிங்க.
லூக்கா 21:34. லூக்கா எங்கே இருக்குன்னு தெரியலையா? லூக் 21:34. உங்கள் இருதயத்தின் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் குடிவெறியினாலும் குடிவெறியினாலுமா இல்லை, உங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு ஆமென். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இயேசு சொல்றார். அது அவருடைய நாள் வரக்கூடிய அந்த நாளிலே, கர்த்தர் வரக்கூடிய நாளிலே, இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கும்படியாய் வரக்கூடிய அந்த நாளிலே நாம் எப்படி இருக்கக்கூடாதா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாதா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும். பெருந்திண்டினா என்ன? பெருந்திண்டினா என்ன? நிறைய சாப்பிட்றது தான். எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது. காக்கா வந்து வாயில் குத்தி எடுத்துகிட்டு போகிற வரலும் சாப்பிட்டாலும் கூட சில பேருக்கு சொல்லுவாங்க, வயிறு நிறைஞ்சாலும் கண்ணு நிறையாதுன்னு சொல்லுவாங்க. குடிவெறியினால இருக்கா? ஓகே. அது என்ன பைபிள் அது? ஏன்னா இப்போ வர பைபிள்லாம் நிறைய வித்தியாசமாக வருது. அதை வாங்கம்மா. ஏன்னா பைபிள் இப்போ வர புது பைபிள் எல்லாம் ஒரு நிமிஷம். பைபிள் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரி 4 மாவடி. ஏன்னா இப்போ வர பைபிளில் நிறைய பைபிள் கர்த்தருடைய வசனங்களை புறந்தள்ளிட்டு அவங்க இஷ்டத்துக்கு சில காரியங்களை ஆட் பண்ணிடுறாங்க. பிசாசு இன்றைக்கி நிறைய பேர் அவ்விதமாக பயன்படுத்துகிறான். சரி, ஸ்தோத்திரம். ஏன்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் இருக்கிற இந்த வசனத்தெல்லாம் இப்போ புது பைபிள் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது இல்லை. உபவாசத்தை குறித்து இருக்கக்கூடிய இயேசு உபவாசத்தை குறித்து சொன்ன வசனங்கள் இல்லை. அப்போ இதில் எப்படி குடிவெறியினாலும் என்றுன்னு தெரியலை, எப்படி அந்த குடியை சேர்த்தாங்கன்னு தெரியலை. சரி, இருக்கட்டும். ஏன்னா வெறின்னு சொன்னால் நிறைய வெறி இருக்குது. வெறும் குடிவெறி மாத்திரம் இல்லை, நிறைய வெறி இருக்குது. இங்கிலீஷில் என்ன வந்திருக்கு? ட்ரங்கன்னஸ் தான் இருக்கா? சரி, சோத்திரம். மூலப்பொழிப்பில் நம்ம பார்க்கணும். ஹீப்ரூவில் நம்ம பார்த்தா தான் அதனுடைய, ஏன்னா நிறைய வேரியேஷன், நிறைய டிரான்ஸ்லேஷனில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. சரி, வெறி என்று சொல்லும் பொழுது நிறைய வெறிகள் இருக்கிறது. குடிவெறி மாத்திரமல்ல, நிறைய வெறி இருக்குது. பணவெறி இருக்குது, காம வெறி இருக்குது, இல்லையா? மாடி மேலே மாடி கட்டி அப்படியே போனன்ற, பெரிய லேண்ட்லார்டு ஆகணுன்ற மண் மேலே ஒரு வெறி இருக்குது. சில பேரை பார்த்துருக்கீங்களா? செத்து வாயை பழந்துக்கிட்டே இருக்கும், கண்ணை மூடாது, உயிரம் போகாது சீக்கிரத்தில். சொல்லுவாங்க, மண்ணை கொஞ்சம் எடுத்து, அவங்க இருந்த வீட்டு மண்ணை எடுத்து கொஞ்சம் அலசி கொஞ்சம் ஊற்றுங்க, அவங்க வாயிலன்னு போயிடும். அப்படியெல்லாம் இருக்குது சில பேருக்கு. மண் மேலே, பொண்ணு மேலே, பொருள் மேலே நிறைய வெறிகள் கொண்டவர்கள், நிறைய வெறிகள் இருக்குது. சரி, சோத்திரம். ஏதோ ஒரு வெறி. இன்றைக்கி நிறைய வெறி இருக்கா இல்லையா? வெறும் குடிவெறி மாத்திரம்தானே? அப்போ குடிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தானே அந்த வசனம்? இல்லை, நிறைய வெறி இருக்குது. உலக ஆசை, அதுதான் அவர் சொல்கிறார். லௌகீக கவலைகளினாலும் வெறியினாலும். லௌகீகன்னா என்ன? உலகம். உலகத்தில் என்ன கவலை நமக்கு? இது இல்லையே, அது இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களே, நாம ஏன் அப்படி இருக்கோம்? லௌகீக கவலைகள், உலகத்தினுடைய கவலைகள். இந்த உலகமே அழிந்து போகிறது. இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற எல்லாம் உலக பிரகாரமாக நம்ம சம்பாதித்து சேர்த்து வச்சு கட்டி வைக்கிற அல்லது எல்லாமே அழியத்தான் போகிறது. எதை நாம் எங்கே கொண்டு போகிறதில்ல? பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறதில்லை. நம்ம சாட்சியில் கூட கேட்டோம், பங்காளி சண்டை தான் இல்லையா?
சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை. பெரியப்பா போயிட்டாரு, சித்தப்பா தான் இருக்கிறார். ஆனால் அந்த சித்தப்பாவுக்கு என்ன இல்லை? தகப்பனாக இருந்து காரியத்தை எப்படி செய்யணுன்ற அந்த மனநிலைமையில் அவர் இல்லை. அதனால் அங்கே பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் தேவன் யாருக்கு என்ன செய்யணுமோ, எங்கே நீதி இருக்குது, எங்கே நியாயம் இருக்குது, எங்கே நேர்மை இருக்குது, அங்கே தேவன் அவர்களுக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். லௌகீக கவலைகள் இது இல்லை அது இல்லை இருந்தால் கூட சில நேரத்தில் முழுமையாக இல்லையே, இவ்வளோ இல்லையே, அவ்வளோ இல்லையே. உலக எப்போவுமே உலகத்தையே நினைத்து உலக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாருங்க. ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டு உலகத்தையே நம்ம சிந்திச்சுக்கிட்டு அந்த கவலைகளுக்காகவே நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம்னு சொன்னால் நாம் பறக்க முடியாது. சிறகடித்து பறந்து அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்போ இந்த கவலை என்ன செய்யுது? நம்மளை வருகைக்கே நம்மளை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மளை என்ன செய்கிறது? அது கீழே இழுத்து போடக்கூடிய பிசாசின் கிரியையாய் அது இருக்கிறது. நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் கவலை அப்படின்ட்டு, அது பிசாசினுடைய கிரியை, அது பிசாசினுடைய தந்திரம், அது பிசாசினுடைய கருவி. கவலைப்படுறதுனால ஏதாவது நமக்கு சௌக்கியம் உண்டாயிருக்கா? எனக்காவது உண்டாயிருக்கா? கவலைப்படுறதுனால உண்டாகாது. எழுதி வச்சுக்கோங்க. இயேசு அதுதான் சொல்லுறார், ஒரு முழத்தை கூட்டவே முடியாது. அதாவது ஒரு உயர்வை நாம் காண முடியாது, ஒரு இன்க்ரிமெண்ட்டை நாம் காண முடியாது, ஒரு வளர்ச்சியை நாம் காண முடியாது, ஒரு செழுமையை நாம் காண முடியாது. இருக்கிறதையும் தொலைச்சிட்டு தான் நிற்போம். அதை தான் பேதுரு சொன்னார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. ஏன்னா கவலை என்பது பிசாசு, கவலை என்பது பிசாசினுடைய தந்திரம், கவலை என்பது பிசாசினுடைய ஒரு ஆயுதம், கவலை என்பதே பிசாசு தான். ஆகவே அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் அதை பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவலைப்படுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது பிசாசின் கிரியையாய் பிசாசாய் இருக்கிறபடினாலே அது நமக்கு வேண்டாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்ன இருக்கோ அதற்காக முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் என்னை விசாரிக்கிறவர், இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவருடைய விசாரணையிலே நான் இருக்கிறபடினாலே எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லணும். நான் அதை சங்கீதக்காரன் வேற மாதிரி சொன்னார். 23வது சங்கீதத்தில், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். மெய்ப்பர் என்ன செய்வார்? ஆடுகளை எல்லாம் பார்த்து கொள்வாரா மாட்டாரா? காட்டுக்கு ஓட்டிட்டு போறார் மெய்ப்பர். எனக்காவது ஆடு பயந்துருக்குமா? ஐயோ சிங்கம் வந்தா நான் என்ன பண்ணுறது மெய்ப்பரே? கவனிங்க. நரி வந்தா நான் என்ன பண்ணுறது மெய்ப்பரே? ஓனாய் வந்தா நான் என்ன பண்ணுறது மெய்ப்பரே? அங்கே புல்லே இல்லைன்னா என்ன பண்ணுறது மெய்ப்பரே? அங்கே தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது மெய்ப்பரே? அப்படின்னு என்ன எந்த ஆடாவது கவலைப்படுமா? அவர் ட்ருன்னா அது பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில மேய்ப்பர்கள் முன்னே நடப்பார்கள், சில மேய்ப்பர்கள் பின்னிருந்து நடத்துவார்கள், சில மேய்ப்பர்கள் முன்னே நடப்பார்கள். ஆடுகள் என்ன செய்யும்? அவங்க பின்னாலேயே போகும். நம்ம மேய்ப்பர் அப்படி தான், நம்முடைய பிரதான மேய்ப்பர் அப்படி தான். அவர் முன்னே சொல்ல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர். அதனால்தான் அவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சில ஆடுகள் ஒரு விசில் அடித்தா போதும், எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். மேய்ப்பனுடைய அந்த விசில் சத்தம் அதை வேறு யாராவது அடிக்கட்டும், கண்டுக்காது. ஆனால் நமக்கு கூட தெரியாது, எல்லாம் விசில் சத்தம் தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவைகளுக்கு தெரியும் மெய்ப்பனுடைய விசில் சத்தம் எது, மெய்ப்பனுடைய குரல் எது. மெய்ப்பனின் குரல் கேட்கும் நல்ல ஆட்டுக்குட்டியா நானே அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு, நல்ல பாட்டு. அவருடைய குரலை கேட்கக்கூடியவர். அப்போ பிரச்சனைகள் வரும், பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருமா. இப்போ ஒரு ஓனாய் வருது, உடனே ஆடு என்ன செய்யும்?
மேய்ப்பன்கிட்ட ஓடி வந்துடுமா? கத்துமா கத்தாதான்? முதல்ல யாரை பார்த்து கத்தும்? மேய்ப்பனை பார்த்து தான் ஒரு குரல் கொடுக்கும். எங்கள் வீட்டில் இந்த பெரிய பொண்ணை நாங்கள் யாரும் இல்லைன்னா உடனே குரல் கொடுக்கும். நாங்கள் கீழே இருந்தால் மேலேருந்து குரல் கொடுக்கும். எங்கே இருக்கிறீங்கன்ற மாதிரி. கீழே தான் இருக்கோம் வான்னா வந்துடும். அதுக்கப்புறம் வெளியே கதவை சாத்திட்டு இருந்தால் வந்து கதவுகிட்ட நின்று கத்தும், குரல் கொடுக்கும். திறக்கலைன்னு சொன்னால் மறுபடியும் கத்தும், குரல் கொடுக்கும். அப்புறம் திறந்து விட்டால் உள்ளே வரும். அதுங்களுக்கு யார் சொன்னா? கத்துனா கூப்பிட்டா கதவை திறப்பாங்கன்னு யார் சொன்னா? ஆனால் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கூட கேட்கறதில்ல. மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கணும். முதல்ல அவருடைய சத்தத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். நாம் அதை சரியாக நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா பிசாசும் கூட அப்படியே ஆக்ட் பண்ணி பேசுவான். பிசாசும் கூட ஆக்ட் பண்ணி பேசுவான். இன்னைக்கு நிறைய ஆக்டிங் சபைகள் நிறைய இருக்கு, ஆக்டிங் ஊழியக்காரர்கள் நிறைய இருக்காங்க. தேவனை போலவே அல்லது பரிசுத்த ஆவியானவரை போலவே கர்த்தருடைய வசனத்தை போலவே சொல்லி ஏமாற்றுகிற பிசாசினுடைய கிரியைகள் இன்னைக்கு மலிந்து போயிருக்கிறது நிறைய சபைகளில். எனக்கு என்னெல்லாம் வேடிக்கை நடக்குதுன்னு தெரியுமா? சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது துக்கமாக இருக்குது, கோபம் வருது, கோபமே வருது. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து காணப்படுகிறார்கள். காரணம் பிசாசினுடைய கைப்பாவையா இன்றைக்கு அநேக ஊழியர்களை, அவங்க ஊழியர்னு சொல்ல முடியாது, வசனம் சொல்லுது இல்லையா, ஒலியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சாத்தான் வருவான்னு. அதே போல ஊழியக்காரனுடைய வேஷத்தை பாஸ்டர்னு, அப்போஸ்தலர்னு, தீர்க்கதரிசின்னு, சுவிசேஷகன்னு நிறைய பேர் இன்னைக்கு சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள், நிறைய சபைகள் இன்றைக்கு குறிப்பாக வாலிபர்களை, கன்னிகைகளை குறிவைத்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம கூட ஆராதனை முடிஞ்சவொடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, கை கொடுத்துக்கங்க. இல்லை நம்ம நியூ இயர் சர்வீஸ்லாம் நம்ம பண்ணுவோம், அது வாரம் பண்ணாலும் தப்பு இல்லை. சகோதரிகளை கை கொடுத்தா, கட்டி பிடிச்சா, இல்லை முத்தமிட்டோ வாழ்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம். சகோதரிகளே, சகோதரர்கள். ஆனால் சில சபைகளில் எல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் அப்படியே அவுத்து விட்ட குதிரைங்க மாதிரி எல்லாம் ஆணும் பெண்ணும் எல்லாம் சேர்ந்து அக் பண்ணிக்கலாம். என்ன அது ஒரு நல்ல வார்த்தை, அக் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? அக் பண்ணுறோம். வசனம் சொல்லுது, நீ எது பண்ணாலும் அதில் பரிசுத்தம் இருக்கணும். அக் பண்ணும்பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் அதில் எந்த விதத்திலும் காமம் கலந்து விடக்கூடாது. வெளிப்படையாக சொன்னா வசனம் சொல்லுது, சகோதர ஸ்நேகத்தோட கூட ஒருத்தர் நம்ம பார்க்கறதுலேயே முதல்ல சகோதர ஸ்நேகம் இருக்கணும். அக் பண்ணும்போது சகோதர ஸ்நேகம் இருக்கணும். இல்லையா தூரம் விலகணும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சத்தியத்திற்கு புறம்பான காரியங்களை சில விஷமிகளை கொண்டு, கள்ள போதகர்களை கொண்டு, கள்ள மெய்ப்பர்களை கொண்டு, கள்ள சுவிசேஷர்களை கொண்டு, கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு, கள்ள அப்போஸ்தலர்களை கொண்டு இன்னைக்கு பிசாசு இயக்கி கொண்டிருக்கிறான். அநேகருக்கு தெரியறதில்லை, சாத்தான் சபைன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் சாத்தான் செய்கிறான்னு. இல்லை, இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளே சாத்தான் இருக்கிறான், அநேக ஊழியக்காரர்களுக்குள்ளே சாத்தான் இருக்கிறான். அந்த சாத்தானின் கிரியைகளை மேற்கொள்ள தெரியல. ஏன்னா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 2 தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன், 2 தீமோத்தேயு 4:3 வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு விலக்கி காலம் வரும்னு சொன்ன காலம் இந்த காலம்தான்.
அன்னைக்கு பவுல் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். எப்பா, வரக்கூடிய காலங்கள் இப்படி இருக்கிறது. எப்படிப்பட்டது தெரியுமா? நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு அவனுக்கு கட்டளையும் கொடுக்கிறார். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. என்ன சொல்லி இருக்குது? 4:2 எப்படி பிரசங்கம் பண்ண சொல்லி இருக்கிறாரு? பவுல் எப்படி சொல்லி கொடுக்கிறாரு ஊழியக்காரனுக்கு? சபையை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச பவுல் எப்படி சொல்லி கொடுக்கிறாரு கேளுப்பே. வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்னைக்கு இது யாராவது கேட்குறாங்களா சபையில்? எங்களை டச் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் எங்களை டச் பண்ணக்கூடாது. ஐயோ, எங்கள் பாவத்தை எல்லாம் உணர்த்து, அங்கே போனால் ஓயாமல் பாவம் செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, பாவம் எல்லாம் அவர் மன்னிச்சிட்டார். கிருபை இப்போ கிருபையில் இருக்கும். அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கிருபை நம்மளை காப்பாற்று. வெளிப்படையாக சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, கிருபை உன்னை காப்பாற்றும். அப்படி சொல்லவே இல்லை. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது எதற்காக? பாவத்தை விட்டு ஓய்வதற்காக, பாவம் செய்யறதுக்காக இல்லை. ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சுட்டு வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன் மனஸ்தாபப்படுறதுக்காக அல்ல. பேதுரு ஒரு முறை பாவம் செய்தார், 3 முறை மறுதளித்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினார். இன்னைக்கு கடிந்து கொள்ளக்கூடிய பிரசங்கம் வேண்டாம், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு பிரசங்கம்? எதுக்கு? அப்படி மஸ்கா போட்டு தடவி அனுப்புறதுக்கா? பிரசங்கம் எதுக்கு? நம்மை சுத்திகரிப்பதற்காகத்தான் பிரசங்கம், நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக பிரசங்கம், நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக பிரசங்கம். உபதேசம் எதுக்கு? ஒவ்வொன்றும் நமக்காக, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை புதுப்பிப்பதற்காக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை புதுப்பிப்பதற்காக அவர் புதுப்பிக்கிறார். அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கேட்டாங்க, கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும். தாவீது கெஞ்சுறார். ஒவ்வொரு இடத்துல பாருங்க, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, கர்த்தாவே வார்த்தையினாலே வசனத்தினாலே என்ன செய்யுங்க? உயிர்ப்பியுங்க. வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. பன் பண்ணுங்க, நித்திய வழியில் என்ன நடத்துங்க. நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை எல்லாம் அறிந்து கொள்ளும். இன்னைக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த கசப்பா இருக்கு பிள்ளைகளுக்கு. ஓயாம இப்படியே பேசுறாங்க. ஓயாம ஒரு வார்த்தை வருதுன்னா இன்னும் அது நம்மளை விட்டு ஓயலைன்னு அர்த்தம். உண்மைதானே? இப்போ ஒரு சட்டையில் கரை படிஞ்சிருச்சு, நம்ம துவைக்கிறோம், சோப்பு போட்டு ப்ரஷ்ஷு போட்டு தேய்ன்னு தேய்க்கிறோம். இன்றைக்கி பெரும்பாலும் அப்படி யாரும் செய்கிறதே இல்லை. மிஷினில் போட்டு அது கழுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி, தண்ணியும் வேஸ்ட்டு, சர்ஃபம் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு, மின்சாரம் வேஸ்ட்டு, அழுக்கு மாத்திரம் போகிறதில்லை. அன்னைக்கெல்லாம் அடித்து துவைச்சாங்க, நல்லா இருந்தது. இன்றைக்கி அடித்து துவைக்க முடியறதில்லை, அதனால எல்லாம் கெட்டு போகுது. அன்றைக்கி அடித்து வளர்த்தாங்க, நல்லா இருந்தது. ஸ்கூல்லையும் அடித்து வளர்த்தாங்க, வீட்லேயும் அடித்து வளர்த்தாங்க. இன்றைக்கி ஸ்கூல்லையும் அடிக்க முடியல, வீட்லேயும் அடிக்க முடியல. அதனால எல்லாமே கண்டமாய் போகுது, கெட்டு போகிறது. சபைகள் அப்படி இருந்தது. இன்றைக்கும் ஒரு சில சபைகள் இருக்கிறது அப்படி. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான சபைகளை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. அவர் கிருபையாக மன்னிச்சிருவார். எத்தனை முறை மன்னிப்பார்? எச்சரிக்கிறாரு. எச்சரிப்பெல்லாம் யாருக்கு? இங்கே எச்சரிக்கிறார் பாருங்க. கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் அவங்களுக்கு கடைசி காலம் ஒன்று வருதுப்பா. எல்லாரும் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். இன்னைக்கு நிறைய கட்டுக்கதைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சத்தியத்துக்கு கொடுப்பதில்லை. சத்தியத்துக்கு கொடுக்கறதில்லை, கட்டுக்கதைகளுக்கு தான் கொடுக்குறாங்க.
அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த இவர் சொன்னார், அவர் சொன்னார், அப்படி தான் சொல்கிறாங்களே கருத்து. இவங்க மூலமா கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்கிறதே இல்லை. நிறைய பிரசங்கிமாருடைய பிரசங்கள்லாம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? கர்த்தர் இதை சொல்கிறார், இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக இதை சொல்கிறாருன்றது இல்லை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. அப்போ இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் அவர்கள் சேவித்தினர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். கடிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்றார், கடிந்து கொண்டு புத்தி கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு, புத்தி சொல்லு. யார் யாருக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லு. ஆனால் சொன்னால் கேட்குறாங்களா? கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஐயோ கேட்டு அவங்க போயிடுவாங்களேன்னு ஊழியக்காரன் நினைச்சா அவன் சரியான ஊழியக்காரனே இல்லை. கர்த்தருடைய வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரன் அல்ல அவன். அப்போ என்ன செய்யணும்? கோபப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் ஜனங்கள் வருத்தப்பட்டாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கிறது. எதற்காக? அவர்களை நோகடிப்பதற்காக அல்ல, அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோகத்தை விட்டுவிடாமல் அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பதில் ஒரே ஒரு வாஞ்சைக்காகத்தான். அதை ஆவியானவர் செய்கிறார். ஆவியினால் நடத்தப்படக்கூடிய எந்த ஊழியனும் கண்டனம் பண்ணித்தான் அவன் உபதேசிப்பான், கடிந்து கொண்டு தான் உபதேசிப்பான். கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளாமல் ஒருவன் உபதேசிக்கிறான்னு சொன்னா அவன் ஆவியினால் நடத்தப்படவில்லை. ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லை, சத்தியம் அவனுக்குள்ள இல்லை, வஞ்சிக்கிற சாத்தானின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்மளை ஒடுக்கிற, நம்மளை நெருக்குகிற அந்த கவலையை நாம் விடணும் அப்படின்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்கே விட சொல்கிறாரு? பவுல் என்ன, பேதுரு என்ன சொல்கிறாரு? எங்கே கொடுத்துற சொல்கிறார் அந்த கவலையை? எங்கே கொடுத்துற சொல்கிறாரு? வாசிங்க அந்த வசனத்தை. எங்கே கொடுக்க சொல்கிறாரு? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர். எப்பெல்லாம் விசாரிக்கிறார்? 24 மணி நேரமும் விசாரிக்கிறார். அவருடைய விசாரிப்பில் நாம் இருக்கிறோம். 24 மணி நேரத்துக்கு எத்தனை நொடிகள், எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள், அத்தனையிலும் அவர் நம்மளை விசாரித்து கொண்டே இருக்கிறார். எது வரையிலும் விசாரிப்பார்? கடைசி வரையிலும் அவர் விசாரிப்பார். அவருடைய விசாரணை எது வரையிலும்? கடைசி நாள், இந்த உலகத்திற்கு கடைசியாக ஒரு நியாய விசாரிப்பு இருக்கிறது, அது வரையிலும் அவர் விசாரித்து கொண்டே இருப்பார். ஆமென். அந்த நியாய விசாரணையிலே நாம் அகப்பட்டு கொண்டு உலகத்தாரோடு கூட நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்று சொன்னால், தினந்தோறும் அவரோடு கூட உறவாடி அவர் நம்மளை விசாரிப்பார். எப்படி இருக்கம்மா ஜெபகுமாரி, எப்படி இருக்க, ஜெபத்தில் தரித்திருக்கியா அப்படின்னு கேட்டால் விசாரிக்கும் போது பதில் சொல்லணும். சுவாதி எப்படி இருக்க, டெய்லி பைபிள் படிக்கிறியா அப்படின்னு கர்த்தர் கேட்டால் விசாரிப்பார். அந்த விசாரணை நமக்குள்ளவே வரும், நம்முடைய இருதயத்தில் அந்த எண்ணங்கள் வரும். தேவன் பேசுவார், இருதயத்திலிருந்து பேசுவார். இன்னைக்கு வேதம் வாசித்தோமா அப்படின்ற நினைவு வருதுன்னா விசாரிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறார். விசாரிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னா என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். சாப்பிடும் போது ஜெபம் பண்ணனா அப்போ நம்ம தவறி இருக்கோம், விசாரிக்கிறார். சம்பளம் எடுத்தோமே, முதல்ல கர்த்தருக்கானது எடுத்து வச்சுட்டு நம்ம செலவு பண்ணுறோமா இல்லை எடுக்காமல் செலவு பண்ணுறோமா அப்படின்னு சிந்தையை கொடுக்குறாரா? அவர் விசாரிக்கிறார். எதற்காக? ஆசீர்வதிப்பதற்காக. எனக்கு பிறந்த நாள் ஆச்சே, கர்த்தருக்கு நன்றி சொன்னியான்னு ஒரு இருதயத்தில் சிந்தை வருதுன்னா விசாரிக்கிறா. நீ செய்யலை, செய்யி.
இதை விசாரிக்கிற தேவன் இதையெல்லாம் நமக்கு பலவீனம் ஏற்படும் பொழுதும் பக்கத்திலே இருந்து அவர் ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், அரவணைக்கிறவராய், நான் தான் கூட இருக்கேன், நம்மளை பலப்படுத்துகிறவராய், விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த ஐசியூலெல்லாம் இருந்தப்போ மனுஷருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் என்னை தேற்றின ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் அருகில் இருக்கிறேன், உன் அருகில் இருக்கிறேன், உன் அருகில் இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் டாக்டர்கள் கொடுத்த எல்லா ட்ரீட்மெண்ட்டை விட ஜீவனை கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது அந்த வார்த்தை. அவர் விசாரிக்கிறார். யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்தால் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமென்னு அன்னைக்கே கொண்டு வந்தார். ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து 2 பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ என்ன, என் நினைவுகளை அறிந்து அவர் விசாரிக்க அவர் விசாரணையை அனுப்பியிருக்கிறார். விசாரிக்கிற தேவன். அப்போ அவர் விசாரிக்கும் பொழுது நாம் தெளிவடைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரோடு இணைந்து கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய விசாரிப்பில் நாம் இருக்கிறோம், அவருடைய விசாரிப்பில் நாம் இருக்கிறோம் என்று விசுவாசித்து இருப்போம்னு சொன்னால் 24 மணி நேரமும் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் 24 மணி நேரமும் கவலையில் தான் இருப்போம். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க. ஊழியக்காரங்கிட்ட கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல சொல்ல வேண்டியது யார்கிட்ட? கர்த்தரிடத்துல. உங்கள் புருஷங்கிட்ட சொல்லக்கூடிய காரியத்தை கூட முதல்ல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் மனைவி கிட்ட சொல்லக்கூடிய காரியத்தை கூட முதல்ல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் உறவுகள்கிட்ட சொல்லக்கூடிய காரியத்துக்கு முதல்ல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. வீட்டில் திருமணமாக முதல்ல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. வீட்டில் ஒரு விசேஷமாக முதல்ல கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. இல்லை ஒரு பிரச்சனையாக கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஒரு வியாதியாக கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஒரு பிரச்சனையாக கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஒரு போராட்டமாக கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. மனநோவு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார்களா? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். ஆனால் நமக்கு அந்த பழக்கமே இல்லை. முதல்ல மனுஷனை தான் தேடுறோம். அது தவறு. எந்த மனுஷனாக இருந்தாலும் அவங்கள தேடக்கூடாது. முதல்ல நாம் தேட வேண்டியது தேவனை. ஏன்னா எந்த மனுஷனும் 24 மணி நேரம் நம்மளை விசாரிக்க முடியாது. எந்த மனுஷனும் 24 மணி நேரமும் நம்மளை விசாரிக்க முடியாது. அது எவ்வளோ பாசமுள்ள அன்புள்ள ஆட்களாக இருந்தாலும் விசாரிக்க முடியாது. அரசாங்கம் 24 மணி நேரம் நம்மளை விசாரிக்க முடியுமா? யாரும் நம்மளை அப்படி விசாரிக்க முடியாது. ஆனால் நம்மளை விசாரிக்கிறவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடணும். இப்படி கவலை வருதுப்பா, இப்படி கவலை பிசாசு கொண்டு வரான்ப்பா, என்ன செய்ய தெரியல, உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உங்ககிட்ட இந்த கவலையை விட்டுடுறேன். இதுக்கு என்ன தீர்வு? நாமளே ஒரு தீர்வு சொல்லக்கூடாது. இதுக்கு இந்த தீர்வு செய்யுங்கப்பா நாம சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுன்ற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன தீர்வுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். ஆகவே அவரிடத்துல சொல்லணும். சில நேரத்தில் மரண பயத்தை பிசாசு கொண்டு வருவான், மனசில் போட்டுருவான். ஐயோ எப்போன்னு தெரியலையேன்னு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட சொல்லணும், இப்படிப்பட்ட மரண பயம் வருதுப்பா, என்ன செய்ய? அவர் சொல்லுவார், எதுக்கு பயப்படுற? உன் ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் யாருடைய கரத்தில் இருக்கு? தேவனுடைய கரத்தில் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசித்து பாருங்க. கொலோசியர் 3:3. ஏற்கனவே இதை நம்ம பிரசங்கமே கேட்டிருக்கோம். கொலோசியர் 3:3 பாருங்க. கொலோசியர் 3:3. கொலோசியன் 3:3. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிற. கொலோசியர் எங்கே இருக்கிறாங்கன்னு இண்டெக்ஸை தேடுறாங்க. இந்த அழகில் இருக்கிறீங்க நீங்கள் பைபிளை வாசிக்கிறதுல. என்ன சொல்கிறாரு? நாம் மரித்தோம், ஆனால் நம்முடைய ஜீவன் எதில் மரித்தோம்? பாவத்திற்கு நாம் மரித்தோம், நீதிக்கென்று நாம் எழுந்திருக்கிறோம். ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் எங்கே இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். எங்கே இருக்கு நம்ம ஜீவன்?
தேவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் அது மறைந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிற அந்த ஜீவனை பிசாசு எடுக்க முடியுமா? மரண பயம் வரும்போது அப்போ என்ன சொல்லணும்? ஏன் ஜீவன் அவர்கிட்ட இருக்கு. என்னுடைய ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் எனக்கு குறித்திருக்கிற நாள் வரையிலும் இந்த பூமியில நான் இருப்பேன். எப்போது என்னை அவருடைய சமூகத்துக்கு அழைத்து கொள்கிறார் அப்போது நான் அவருடைய சமூகத்திற்கு போவேன். அதுவரையிலும் என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நான் வாழ்வேன். ஆமென். இப்படி நாம் நித்தமும் நமக்கு மரண பயங்கள் வரும் பொழுது நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் கவலைகள் நம்மை விட்டு போகும், பிசாசின் கிரிகள் நம்மை விட்டு விலகும். தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு அவர்களுக்குள்ளே வாழ்ந்து நாம் செழித்திருக்க நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆகையால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் இப்போ எதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் என்ன செய்திருங்க? அவர் மேல் வைத்து விடுங்கள். வச்சிடலாமா? எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாமா? இல்லை சுமந்துக்கிட்டே மறுபடியும் போகலாமா? அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்களா இல்லை எடுத்துகிட்டு போகிறீங்களா? அப்போ நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் கவலையை, அந்த கவலையின் மூலமாய் சோர்வை, பலவீனத்தை, வியாதியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதோ, உங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, அதையெல்லாம் இப்போது தயவு செய்து எல்லாரும் அதையெல்லாம் இப்போ என்ன செய்யுங்க? ஆண்டவரே, நான் வரும்போது இப்படிப்பட்டதோட சிந்தையோடு நான் வந்தேன், இப்படிப்பட்ட துக்கத்தோடு வந்தேன், இப்படிப்பட்ட கவலையோடு வந்தேன், இப்படிப்பட்ட பிரச்சனையோடு நான் வந்தேன். அதையெல்லாம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசித்து, உம்முடைய வசனத்தை நான் விசுவாசித்து, உம்முடைய பிரசங்கத்தை நான் விசுவாசித்து, அந்த கவலைகளை எல்லாம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ப்பா. அது எனக்கு வேண்டாம், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய அந்த கவலைகளுக்கும் எனக்குள்ளே வந்த அல்லது இருக்கிற அல்லது இப்போது என்னை விட்டு வெளியே போகிற அந்த கவலைகளுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே உங்கள் கரத்தில் அதை கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இந்த கவலை என்பது என்னுடைய இருதயத்தை அழுத்தாதபடிக்கு, பாரமடையாதபடிக்கு எப்போதும் அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்தி, அப்பா உடைய வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர், அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு எப்போதும் உமக்குள்ளே நான் மகிழ்ந்து கலிக்குற எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என்னெல்லாம் கவலை, எதெல்லாம் இதோட நீங்கள் வந்தீங்களோ அதெல்லாம் இப்போ ஒப்பு கொடுத்துருங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தீங்களோ, எப்படிப்பட்ட கவலையோடு பாரத்தோடு வந்தீங்களோ, கண்ணீரோட, கவலையோட, பலவீனத்தோட, என்னெல்லாம் உங்களை சந்தோஷம் இல்லாமல் ஆக்கி, சமாதானம் இல்லாமல் ஆக்குனதோ, எதெல்லாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்தீங்க அதெல்லாம் இப்போ அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதெல்லாம் என்கிட்ட வந்ததுப்பா, இப்போ உங்கள் பிரசங்கத்தை நான் கேட்டேன், உங்கள் வார்த்தையை நான் கேட்டிருக்கேன், உடைய வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கேன், உடைய சத்தியத்தை நான் கேட்டிருக்கேன். ஆகவே உங்கள் கரத்தில் நான் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன். உங்கள் மேல் நான் வைத்து விடுகிறேன். என்னை நீங்கள் பலப்படுத்தி அனுப்புங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கு என்ன பதிலோ அது உங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி சரி செய்யணும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே உங்கள் கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாங்க. ஓரி பாதிரந்தரலபர ஷபதூரலபசுந்தர அலிபதூரலபராதிர அலி கபோதரலபஷித்தா அலிபதூரல மனாதிரந்தரல மனாதிரி கபோதரலபரா லேபே ஷெபலே திராதிரி கபோதரல மனாஷியாந்தரலம். உங்கள் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவனே, நீர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தவர், செய்கிறவர், செய்து கொண்டு இருக்கிறவர். அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கவலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கீங்க. அப்பா, நமது பிள்ளைகளுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கீங்க. இப்போதும் பிள்ளைகள் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்ததையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அடிமையை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எல்லாம் வச்சு உங்கள் மேலே நாங்கள் வச்சுட்டோம். இனிமேல் நாங்கள் ஆண்டவரே கவலை உள்ளவர்களாக அல்ல, இருதயத்திலே மகிழ்ந்து களி கூர்ந்து நம்முடைய தெய்வீக சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் உமது நாமத்தை மைமைப்படுத்தி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நாள் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான், பிரைஸ் அல்லான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.